ஆட்டத்தை ஆரம்பித்த எடப்பாடி, அதிர்ச்சியில் சசிகலா, செங்கோட்டையன். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி எப்படி பொதுச் செயலராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களும் ஏன் அந்த அதிமுகவிலிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டதற்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ்ஸின் மூலமாகத்தான் சசிகலா அம்மையாரும் டிடி தினகரனும் நீக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியின் மூலம் நீக்கப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி மூலம் எதற்காக நீக்கப்பட்டார் அப்படின்னா, இடைக்கால பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்க்கொடிகளை உயர்த்த ஆரம்பித்தார். அதன் காரணமாகத்தான் அதிமுக வெளியேற்றப்பட்டார். இன்னும் ஒரு சில முக்கியமான காரணங்கள் எல்லாம் இருக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலுமே தற்சமயம் செங்கோட்டையன் போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறார். அதாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும். 2026 சட்டமன்றத்தில் வரைக்கும் அவர்களுக்கு பதவிகள் எதுவும் வேண்டாம். 2026 சட்டமன்றத்தில் முடிந்த கையோடு அவர்கள் தான் பொதுச் செயலாளர், முக்கிய பொறுப்புகளில் அவர்கள் தான் இருப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி அடிமட்ட உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தற்போது பிரிந்திருக்கக்கூடிய அனைவருடைய எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு வாய்ப்புகளை கொடுக்காமல் இருக்கக்கூடிய நபர் தான் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிப்பட்ட சொல்லில் செங்கோட்டையன் அதிமுகவிற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி இருப்பது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் சற்று அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. கொங்கு மண்டலம் என்பது ஈரோடு போன்ற மாவட்டங்களிலே செங்கோட்டையனுடைய ஆதரவு என்பது அதிகமாக இருக்கிறது. அந்த ஆதரவை முறியடிப்பதற்குரிய ஆட்டத்தை தான் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலராகட்டும், நகர செயலராகட்டும், அதுக்கு அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களாகட்டும் அனைவரையும் எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையிலே சந்திப்பு நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் மிக விரைவாகவே செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது செங்கோட்டையனை ஒரு டம்மி பீஸாக மாற்றுவதற்குரிய வேலைப்பாடுகளில் எடப்பாடி பழனிசாமி இறங்கி இருக்கிறார். கொங்கு மண்டலத்திலே நமது செங்கோட்டையனுக்கு ஆதரவு கொடுத்த நபர்கள் கூட 2 தினங்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே தேடி போய் தன்னுடைய ஆதரவை கொடுத்து மறுபடியும் அதிமுகவில் இணைந்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகிக் கொண்டது. எடப்பாடி பழனிசாமியை கடிதம் எழுதிய நபர்கள் கூட மறுபடியும் அதிமுகவில் இணைந்து கொண்டார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தனிநபரா ஒரு இயக்கமா அப்படின்னு பார்த்தா இயக்கம் தான் எங்களுக்கு முக்கியம் என அவர்கள் சொல்கிறார்கள். அதே போலத்தான் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையனுடைய ஆதரவுகளை புறம் களைவதற்குரிய வேலைப்பாடுகளில் எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக இறங்கி இருப்பதாக செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தற்சமயம் கொங்கு மண்டலத்திலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாராம். சூறாவளி பிரச்சாரத்திலே பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனை மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிதான் தமிழகத்திலே இருக்க போகிறது. தமிழக மக்களுக்கு ஒரு நல்லாட்சியாக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அடுத்து என்ன செய்ய போகிறார். அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக ஒன்றிணைய போகிறதா அப்படிங்கிறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க நண்பா.